நிர்மாணம் மற்றும் நிலப்பயன்பாடு, விவசாயம், கால்நடை வளர்ப்பு மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு போன்றவற்றுடன் தொடர்புடைய நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பற்ற தனித்தனியான செயற்பாடு டிட்வா சூறாவளியால் அழிவடைந்த மத்திய மலைநாட்டை மீட்டெடுப்பதில் தடையாக உள்ளதாகவும், மத்திய மலைநாட்டை விரைவாக பாதுகாத்து மீண்டும் கட்டியெழுப்புவதற்கு தொடர்புடைய அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைக்கும் புதிய கட்டமைப்பை நிறுவ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். மத்திய மலைநாட்டை பாதுகாப்பதுடன் காடுகளை மீண்டும் வளர்க்கும் திட்டம் குறித்து ஆசிய அபிவிருத்தி வங்கி, ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டம் மற்றும் குறித்த அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களின் பிரதிநிதிகளுடன் இன்று 21ஆம் தேதி பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார். டிட்வா சூறாவளி காரணமாக மத்திய மலைநாட்டில் சுமார் 4000 மண் சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாகவும், நீண்ட காலமாக இடம்பெற்ற முறையற்ற நிர்மாணம், பயிற்சிகை மற்றும் பராமரிப்பு இல்லாததால் இது ஏற்பட்டதாகவும் இங்கு வலியுறுத்தப்பட்டதுடன், மத்திய மலைநாட்டை பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்கு விட்டுச் செல்ல விரிவான தேசிய கொள்கையின் அவசியம் குறித்தும் வலியுறுத்தப்பட்டது. தொடர்புடைய சட்டத்தின் மூலம் வலுப்படுத்தப்பட்ட அதிகார சபையின் தேவை குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதுடன், அந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்துமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதன்போது அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்தார். இந்த நடவடிக்கைகளுக்கு நிதியம் ஒன்றை பேண வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஆசிய அபிவிருத்தி வங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் பிரதிநிதிகள் மத்திய மலைநாட்டை மீட்டெடுக்க இலங்கைக்கு முழு ஆதரவை வழங்குவதாகவும் தெரிவித்தனர்.